ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மலச்சிக்கலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது மலச்சிக்கல் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை டாய்லெட் போடுறதுனாலையும் 3 நாளைக்கு ஒரு தடவை டாய்லெட் போடுறதுனாலையும் இப்போ இதனால தான் மலச்சிக்கல் ஏற்படுது. அதாவது நீங்கள் டாய்லெட் போகிறது டெய்லியும் போகணும். அதாவது காலையில் எந்திரிச்சோடனே காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெதுவெதுப்பான 2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் டாய்லெட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படாது. அதாவது டெய்லியும் காலையில் நீங்கள் டாய்லெட் போகிறதுனால உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பரோட்டா, அதுக்கப்புறம் ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் உண்டாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். இது கோதுமை மைதாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நார்ச்சத்தெல்லாம் இருக்காது. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் நார்ச்சத்துள்ள பொருள் நீங்கள் உணவாக எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படாது. அதாவது கீரையெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. மலச்சிக்கல் உள்ளவங்க கீரையெல்லாம் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மலச்சிக்கல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு கேன்சருங்கிற ஒரு பெரிய நோய் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு இந்த மலச்சிக்கலை சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய், அதுக்கப்புறம் மார்பக புற்றுநோய், அடுத்து உணவு குழாய் புற்றுநோய் இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செரிமான மண்டலம், அதாவது உணவு செரிமானிச்சு வரப்போ அந்த உடம்பு அந்த நீர்ச்சத்தை உறிஞ்சிடுறதுனால ஒரு வறட்டுத்தன்மையாகி இந்த மலச்சிக்கல் ஏற்படுதுன்னே சொல்கிறாங்க. அதாவது இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் இந்த மலச்சிக்கல் ஏற்படுதுன்னே சொல்கிறாங்க. பிறந்த குழந்தை ஒரு தடவை டாய்லெட் போனாலும் அதுக்கு மலச்சிக்கல் தான். அதாவது பிறந்த குழந்தை 3 தடவை, ஒரு நாளைக்கு 3 தடவை டாய்லெட் போகணுன்னு சொல்கிறாங்க. அப்படி போனால் தான் அதுக்கு மலச்சிக்கல் இல்லை. அதாவது ஒரு தடவை போனாலும் அதுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்க இருக்குங்க. அந்த குழந்தைங்களுக்கு இது மாதிரி மலச்சிக்கல் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அது தாய் சாப்பிட்றதுனால தான், அதாவது தாய் சாப்பிட்ற சாப்பாட்டுனால தான் இந்த குழந்தைக்கு ஒழுங்காக செரிமானம் ஆகாமல் இந்த மலச்சிக்கல் ஏற்படும். அதாவது தாய் இந்த நார்ச்சத்துள்ள உணவாக எடுத்துக்கிறப்ப அந்த குழந்தைக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. நீங்கள் நிறைய நார்ச்சத்துள்ள உணவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்காம பசும்பால்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப பசும்பால் திக்காக கொடுக்கலாம். அப்போ தான் குழந்தை சத்தாக இருக்கும், நல்லா சத்துள்ள குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திக்கான பாலை கொடுப்பாங்க. அப்படி திக்கான பால் கொடுக்கறதுனாலையும் மலச்சிக்கல் ஏற்படுது. அதாவது பாலை திக்காக கொடுக்காம அந்த பாலில் நீங்கள் தண்ணி சேர்த்து அந்த பாலை கொடுக்கறதுனால அதுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. நீங்கள் திக்காக கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு மலச்சிக்கல் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சில குழந்தைக்கு சத்து மாவு, அதுக்கடுத்து கேழ்வரகு இந்த மாதிரிலாம் சத்துள்ள உணவாக கொடுப்பாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளையானோன்னா இந்த மாதிரி சத்துள்ள உணவாக கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கேழ்வரகுலாம் பார்த்திங்கன்னா நல்ல வேக வச்சு தான் அதை கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். இல்லாட்டி கேழ்வரகு பால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூழ் மாதிரி இது பண்ணலாம் கொடுக்கலாம். நல்லா வெந்துடணும். ஒரு முறையாக வெந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு அந்த கேழ்வரகு இதெல்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இந்த மலச்சிக்கல்லாம் ஏற்படாது. அப்படி முறையாக வேகாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இந்த மலச்சிக்கல்னால் தைராய்டெல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தைராய்டு நோயெலாம் வருவதற்கு இது காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மலச்சிக்கல் இருக்கவங்க நடக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தூக்கம் இல்லாதனாலேயும் இந்த மலச்சிக்கல் ஏற்படுது. தூக்கம் இல்லாதனாலையும் அந்த மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு ரொம்பவே தலைவலிக்கும். அப்போயே நீங்கள் மலச்சிக்கல் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மலச்சிக்கல் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேன்சருங்கிற பெரிய நோய் வரதுக்கு இது காரணமாக இருக்குது. அதனால நீங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் பயன்படுத்துறதுக்காண்டி நான் சொல்லலை. நீங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.